முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபர என ஓதும். இந்த வார்த்தைகளை கேட்டோம்னாலே நம்மளுக்கு அருணகிரிநாதரோட பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும். அருணகிரிநாதரை பத்தி இந்த வாரத்தை மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இவரை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட். இவர் யாருன்னா பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் திரு நெய்வேலி சந்தானகோபாலன். வணக்கம் நேயர்களே, உங்கள் சங்கரா டிவியில மைத்ரீம் பஜத அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் நெய்வேலி திரு சந்தானகோபாலன் வந்திருக்காங்க. இவர் திருப்புகழில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார், நிறைய பாடியிருக்கார். வடபழனி திருப்புகழ் சபை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் அவரும் நிறைய வருஷம் விழாக்களெல்லாம் நடத்தியிருக்கார். நம்ம கர்நாடக ஒரு இசை கச்சேரியில் பார்க்கும்போது துக்கடா அப்படின்னு கடைசியில் பாடும்போது எல்லாரும் வந்து கேட்பா, ஒரு திருப்புகழ் பாடுங்களேன் அப்படின்னு கேட்பா. ஸோ திருப்புகழுங்கிறது எங்கள் கச்சேரியில் ஒரு 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 அம்சமாக இருக்கிறது. அதை கம்போஸ் பண்ணது யார், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் அவரை நம்ம இந்த நிகழ்ச்சியில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நமஸ்காரம் சார். ரொம்ப சந்தோஷம். சந்தானகோபாலன் சார், இந்த திருப்புகழ் அப்படின்னு பாடுறோமே, அது இயற்றியது யார்? திருப்புகழ் இயற்றியவர் அருணகிரிநாதர். பகவானுடைய புகழ் தான் திருப்புகழ். அதனால திருங்கிற அடைமொழியை வச்சு சொல்லியிருக்கிறதுல எடுத்து பார்த்தோம்னா திருப்பாவை, திருவம்பாவை, திருவாசகம், இந்த மாதிரி பகவானுடைய முருகனுடைய எம்பெருமானுடைய புகழை சொன்னதுனால திருப்புகழ்னு அதுக்கு நரஸ்துதி பண்ணாமல் அந்த பகவானை ஸ்துதி பண்ணார் திருப்புகழ். அருணகிரிநாதர் என்று எப்படி பேர் வந்ததுன்னா, அந்த திருவண்ணாமலையிலேருந்து அவர் வந்து வாழ்க்கையை வெறுத்து குதிக்க போறார் அந்த கோபுரத்திலேருந்து. அப்போ முருகன் தடுத்தாட்கொண்டதுனால முருகனே அருணகிரிநாத அப்படின்னு பேர் கொடுத்தார். ஒரு முருகன் கொடுத்த பேர். ஓ, அது முன்னாடி அவரோட பேர் என்னது எனக்கு தெரியாது, எந்த புத்தகங்களையும் இல்லை. சரி சரி சரி. அவர் இப்போ எல்லாமே முருகன் பேரில் தான் பாடியிருக்காரா இல்லை? அதாவது முருகன் தான் அவருக்கு வழிபாடு தெய்வம். முருகன் என்ன பண்ணுறார், நீ வந்து ஒரு பெரிய அவதாரம்னு அவருக்கு உணர்த்தி தன்னுடைய வேலால் அவருடைய நாவில் ஓம்ங்கிற அக்ஷரத்தை குறித்து முத்து என்று ஒரு வரியை எடுத்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என போதும் அப்படியே பொழிய ஆரம்பிச்சுடுறது. அந்த ஏன்னா வேல்ங்கிறது ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனேன் என்று சொல்கிற மாதிரி விஸ்தத்தோட ஒரு சிம்பல். அதுலேயே அவர் வந்து ஓம்ங்கிற ஒரு ஓம்கார நாதத்தை எடுத்து கொடுத்து முத்துங்கிற வரியை எடுத்து கொடுத்தா ஏன் பாட மாட்டேன்? நேச்சுரலி. ஆமாம். அப்பேற்பட்ட கவிதைகளில் ஸோ முருகனை தான் அவர் பாடியிருக்கார். எல்லாத்துலேயும் என்ன பெருமாளே அப்படின்லாம் சொல்லுவார். முருகனேன்னு வரும், பெருமாளேன்னு வரும். அவர் குறிக்கிற பெருமாள் என்னென்னா முருகனை தான். ஓஹோ, ஆமாம். அங்கங்கே திருமால் மருகோனேன்னு வரும். எந்த தெய்வமும் அவருக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம்ங்கிற மாதிரியான எல்லா தெய்வமும் ஒருவர். ஆனால் முருகனை குறித்து தான் இருக்கும். விநாயகரை குறித்து ஒரு 2-3 பாடல்கள் இருக்கு. இந்த மாதிரி திருப்புகழ்னா நம்ம பொதுவாக நமக்கு என்னன்னாக்கா அந்த சந்தம் துள்ளி துள்ளி வரக்கூடிய அந்த சந்தத்திலோட வசந்தத்தில் தான் மனசு ஆழ்ந்து போய் நம்ம கேட்குறோம். இப்போ விநாயகர் பேரில் ஒரு பாட்டு நிச்சயமா. கைத்தல்ல நிறை கனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரி முகல் நடிபேணி கற்றிடும் அடியவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமேனவினை கடிதே மத்தமும் மதியமும் அப்படி போகுது. நம்ம எல்லாரும் பாடுற திருப்புகழ். ஆனால் இது அவரோட முதல் பாட்டு கிடையாது. முதல் பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை, முருகன் பேர்லேயே பாடின பாட்டு. அதனால அது அர்த்தம் பார்த்தீங்கன்னா முத்துன்னு எடுத்து கொடுத்தா போறாது, இவர் பாடணும் இல்லையோ. பகவானுடைய சிரிப்பு வந்து அப்படியே முத்து உதுத்தாப்புல இருக்கான். முத்தை தரு பக்தி திருநகை, பக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை, அத்திங்கிறது வள்ளியோட இறைவன். அத்திக்கு இறை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துங்கிறார். முக்திக்கு அவர் தான் ஒரு வித்துனா சீடு. அதனால அப்படியே பொழியுது.
அதெல்லாம் ஒரே எதுகை மோனயமாக இருக்கு. ஆமாம், அதுதான் வாக்குக்கு அருணகிரி. வாக்கு வந்து எப்படின்னா சில திருப்புகழ்கள் எல்லாம் பாடினாலே இந்த திக்கு வாயெல்லாம் கூட போயிடுங்கிற அப்பேற்பட்ட குணங்கள்லாம். அது மட்டும் இல்லை, பீஜாட்சரங்கள் எல்லாம் பொருத்தி பாடியிருக்காரு. எப்படி முத்துசுவாமி தீட்சிதர் வச்சிருக்காரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருமை வாய்ந்தது. ஒரு இடத்துல இன்டர்னல் எவிடன்ஸ் வருது, நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு வறுக்கும் திருப்புகழ்ங்கிறது. ஆனால் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் நெருப்பென்றறிவோம் யாங்கிறார் திருப்புகழ். அவங்கள பொசிக்கிடுமா. ஏன்னா ஒரு பெரிய மகான் சொன்னார், ஒரு குண்டலினி யோக நிலையில் இருந்துன்னு போட்ட பாட்டு இதெல்லாம். அதனால் அதோட பவர் அதில் இருக்குது. நம்மளாம் அதை இட் இஸ் அப் டு அஸ், அதை கற்றுண்டு அதை வந்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்க வேண்டிய நம்ம கையில் இருக்குது. இந்த திருப்புகழ் எல்லா ராகத்திலையும் கம்போஸ் பண்ணது அவர் வாக்கியக்காரரா? அவர் அதாவது நம்மளாம் வாக்கியக்காரங்கிறது வாக்கு கேயம் சாகித்யம் பாட்டு ரெண்டுத்தையும் ஒத்தரே பண்ணினா வாக்கியக்காரன்னு சொல்கிறோம். நிச்சயமாக அவர் இதெல்லாம் வெறும் ப்ரோஸாக சொல்லியிருக்க மாட்டார், பாட்டில் தான் சொல்லியிருப்பார். நிச்சயமாக அவர் வாக்கியக்காரர் தான். ஆனால் என்னன்னாக்க அவர் என்ன ராகத்தில் பாடினார்னு இன்னி வரைக்கும் கிடைக்கல. அது ஒரு விதத்தில் நமக்கு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். என்னென்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி அந்த நம்ம ராகங்களை போட்டுக்கலாம். பலவிதமான ராகங்களில் போட்டு பொருத்தி பாடி சந்தோஷப்படலாம். அப்போ ஒரே திருப்புகழ் நிறைய ராகத்திலையும் பாடுறவாளும் இருக்காளோ? நிச்சயமாக இருக்கா. நானே அந்த மாதிரி கேட்டிருக்கேன். இப்போ மதுரையில் திருப்புகழ் குழுன்னு ஒன்று இருக்குது. அவா சம்பிரதாயத்தில் பாடும்போது இப்போ சரண கமலாலயத்தை நீங்கள் எப்படி கேட்டிருக்க? சரண கமலாலயத்தை கேட்டதில்லை. அதாவது எப்படி வரும்னா, பொதுவாக பாடுறது எப்படி பாடுவானே, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்கறியாத அப்படி பாடுவோம் இல்லையா? எதுக்குள்ள காம்போஜில பாடுவா. எங்க குருநாதர் எப்படி பாடுவார்? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்கறியாத சடக சட மூடமட்டி பவவினயில ஜனித தமியன் மீடியால் மயக்கும் உருவேனோ அப்படி போகுது. அப்போ சுபபந்தூராளியிலையும் இது இடம் கொடுக்கறது. தாளங்கள்லையும் வெரைட்டி கொண்டு வர முடியுமா? இல்லாட்டி தாளங்களில் சந்த தாளம்ங்கிறது சந்த வகையில் பாடினவர் அருணகிரிநாதர். அந்தந்த பாட்டுக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்குது, ஒரு சந்தம் இருக்குது. அதுக்குன்னு இயற்கையாக நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல பாருங்க. பட் கச்சேரியில் பாடும்போது வித்வான்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு பிரமிப்புக்காக சில மாற்றி பாடுவோம். இப்போ வந்து ஒரு இது சொல்லேன் பாருங்க, அவனி தனிலே பிறந்து. இப்போ நம்ம சாதாரணமாக என்ன மீட்டரில் வருதுன்னு பார்க்கலாமே. அவனி தனிலே பிறந்துன்னு வச்சுங்களேன். அவனி தனிலே பிறந்து இருக்கா, தக்க தக்கிட்ட 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 அப்படி போகிறது. அப்போ அப்படி பாடலாம். அப்படி ஒரு பாடி காட்டுறேன். இது வந்து எப்படின்னா சந்தத்தை அனுசரித்து, இயற்கையான சந்தத்தை அனுசரித்து பாடுவது. வார்த்தை எப்படி போகிறதோ அப்படியே அதை தாளமாக பண்ணிக்கிறது. அந்த மீட்டரை மெயின்டைன் பண்ணுறது. அதில் இன்பில்ட் மீட்டர் இருக்கு இல்லையா, அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ அவனி தனிலே பிறந்து மதல்ல என்னவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோன அப்படி இருக்கு. இதே வந்து வித்வான்கள் பாடும்போது எப்படி பாடுவான்னா, வித்வான்களுக்கு ஒரு லட்சணம் ஒன்று உண்டு. என்னென்னா இயற்கையாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பண்ணுவான், அழகு பண்ணுவான் இல்லையா. ரொம்ப பெருசாக இருக்கிறதா இவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக காட்டுவான். இதெல்லாம் வித்வான்களுக்கு ஒரு கை வந்த கலை. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இதை என்ன பண்ணிக்கிறான்னா இப்படி போட்டுக்கிறா. திஸ்ர துருவம் 1 2 3 1 2 1 2 3 1 2 3 அப்படின்னு பண்ணிட்டு அந்த பீச்லேருந்து எடுக்கிறது. அவனி தனிலே பிறந்து மதல எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோன அப்படி எப்படி வரும். இதில் என்னன்னாக்கா
வெவ்வேறு இடத்துல இந்த தட்டு வந்துட்டே இருக்கும். அது ஒரு அழகு. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் தாளம் போடும்போது அந்த தாளத்திலேயே கவனிப்பு போயிடும். கரெக்ட். அதனால தான் குருஜி ராகவன் இப்போ திருப்புகழுக்கு அதை உலகம் ஃபுல்லாக பரப்புறவர் குருஜி ராகவன். அவர் அவருடைய திருப்புகழ் இசை வழிபாடெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்கார். வித்வான்கள் எப்படி பாடுவாங்கிறதையும் குறித்து, ஆனால் பொருள் சிதைவுறாமல் பாவம் சிதைவுறாமல் மனம் லயிக்க வேண்டுமென்றால் அந்த பாடலில் எந்த சந்தம் இருக்கிறதோ அந்த சந்தத்தை அனுசரித்து பாடுவதுதான் உச்சிதம் என்ற முடிவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவள் அதிலேயே ஊறினவ. ஸோ அந்த ஒரு முடிவை நம்ம யோசிக்கணும். இப்போ பனியின் விந்துளி இருக்கு. பனியின் விந்துளினாக்க இப்போ அதோட சந்தத்தை பாருங்க. பனியின் விந்துளி கேட்டிருப்பேன். பனி பனி இப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்க. இயல்பு அதுக்குன்னு ஒரு சந்தம் இருக்கு. அதை வந்து இயல்பு சந்தம் எப்படி இருக்குன்னா தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படி வச்சுக்கலாம். ஒரு திஸ்ரம் ஒரு சதுஸ்ரம் 2 கண்டம் வருது. பனியின் விந்துளி போலவே கருவினுரு பனியின் விந்துளி போலவே கருவினுரும் அப்படி இருக்கு. தனியா ஒரு தாளம் பேர்னு ஒண்ணும் கிடையாது. அங்க தாளம்னு பேரு. அங்கங்க பேர் வச்சுக்கிறது தான் அங்க தாளம். இது என்னன்னா ஒரு இதை பாடி பார்க்குறவாளுக்கு எது அழகா இருக்கும். பனியின் விந்துளி அப்படின்னு ஒருத்தர் பார்த்தார். இங்க எடுத்துக்கோ. அந்த மாதிரி ரொம்ப அங்கதாளம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அன்னைக்கு கம்போஸ் பண்ணின பாட்டுகள் எத்தனையோ எந்த நூற்றாண்டு இது? இது வந்து 14th century. அப்போ 14th centuryல கம்போஸ் பண்ணினது நமக்கு அந்த சந்தம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை நமக்கு இஷ்டப்படி அந்த தாளத்திலையோ நமக்கு இஷ்டமான ராகத்திலையோ கம்போஸ் பண்ணி பாடின்னு இருக்கோம். அதுக்கு ஒரு அது உண்மை. அது ஏன் அப்படி ஆச்சுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அருணகிரிநாதரை பற்றி நமக்கு சரியான வரலாறு இது வரைக்கும் கிடைக்கல. பொதுவாக அவர் செவி வழியில் என்ன சொல்லுவோம்னா அவருடைய முன்பாதி பின்பாதின்னு சொல்கிறோம். அவர் முன்பாதி வந்து ரொம்ப காமரசத்தில் போயிட்டார். வாழ்க்கையை அப்படி செலுத்தி மனசு வெறுத்து போய் அப்புறம் தான் கோபுரத்துலேருந்து குதிச்சார், முருகன் காப்பாற்றினார்னு அவருடைய சில பேர் விளையாட்டாக சொல்லுவார். நான் அருணகிரிநாதில் முன்பாதி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவார். அதனால் அவர் பாடல்கள் எல்லாத்துலேயுமே முன்பாதி எல்லாமே இந்த மாதிரியான இந்த காமரத்தில் நான் விழுந்துடக்கூடாதே, உன்னுடைய மலர் பதங்களை பிடிக்கணுமே அப்படின்லாம் வரும். அது ரொம்ப கவிதா ரசமாக இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்தி இயக்கம் வலுக்க வலுக்க இந்த பாடல்களில் இப்பேற்பட்ட ரசம் இருக்கிறது, இந்த பாடல்கள்லாம் ஒதுக்கி விடுவோம் என்று ஒதுக்கி விட்டார்கள். இது வந்து நாட்டியம் ஆடக்கூடிய அந்த வகையினரிடம் தான் புழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. முதலில் திருப்புகழை நம்முடைய ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு வந்தவா நம்ம நன்றியோடு நினைக்க வேண்டியது வள்ளிமலை சுவாமிகள். வள்ளிமலை சுவாமிகள் அர்த்தநாரி என்ற பெயருடன் திருச்செங்கோட்டிலே பிறந்து மைசூர் மகாராஜாவிடம் சமயக்காரராக வேலை பார்த்து, அவருக்கு வந்து கன்னடத்தை தவிர தமிழே தெரியாது. பழனிக்கு ராஜா வந்தார், இவரும் வந்தார். வந்த இடத்துல யாரோ ஒரு ஆடல் மகளிரை சேர்ந்தவர்கள் முருகனிடம் வந்து பங்கார மார்பில் அணி அப்படிங்கிற திருப்புகழை பாடினோன்னா அவர் உடம்புல என்னவோ ஒரு மயிர்கூச்சல் எடுத்து இந்த பாட்டு என்னன்னு கேட்டு அவளை கேட்டு இது திருப்புகழ்னு தெரிஞ்சுட்டு தமிழ் படித்து அப்புறம் அவங்களுடைய சந்ததியினர் யார்கிட்டெல்லாம் பாடல் இருந்ததோ கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பாடலை தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படிதான் இந்த பாடு வந்திருக்கு நமக்கு திருப்புகழ். அதுக்கப்புறம் உண்மையாகவே சொல்லணும்னா இந்த கச்சேரியில் திருப்புகழ்ங்கிறது நிச்சயமாக ஒரு அம்சமாக வச்சதுனால தான் இன்னி வரைக்கும் அது புழங்கின்றது. ஸோ இதுவரை திருப்புகழத மகிமையை பற்றியும் அது எப்படி நம்ம கச்சேரியில் வருது பற்றியும் பேசியிருக்கோம். ஆமாம். அடுத்த வாரம் நம்ம வந்து அருணகிரிநாதரை பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் கொஞ்சம் நிச்சயம். ரொம்ப சந்தோஷம். திருப்புகழ கேட்டு ரசிக்க போறோம். இத பாட போறது கலைமாமணி டாக்டர் சுந்தரம் அவரோட டிசைபிள்ஸ்.
தானே மனமருளோ